சிந்து சிவா கூடவே ஒரு நாள் ஃபுல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சிந்துக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதே மாதிரியும் சிந்து சிவாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அங்க கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவா சிந்து கையில அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா செம கடுப்பாயிட்டு இருக்காங்க. சிவா வெளியில வந்ததும் என்ன சிவா இங்க நடக்குது? அவ என்னமோ கையில அடிபட்டு படுத்து கிடக்குறா, நீ என்னமோ அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்காவா? எப்படி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவா இருந்துகிட்டு, அவ என்னுடைய ஒய்ஃப், அவளுக்கு ஊட்டி விட்டதுல உனக்கு என்ன, உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. உடனே ஸ்னேகா இருந்துகிட்டு, என்ன சிவா நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? அவ உன்னை ஏமாத்தி அவ கழுத்துல தாலி கட்டிட்டு நாடகம் ஆடினவ. அப்படி இருக்கும்போது அவளை நீ எப்படி சிவா இவ்வளவு ஈஸியா மன்னிச்சிட்ட? ஆனா நான் செஞ்ச சின்ன தப்ப ஏன் சிவா நீ மன்னிக்கவே மாட்டேக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க. இங்க பாரு, நீ பண்ணது பெரிய தப்பு, நம்பிக்கை துரோகம். அப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு நீ என்ன சின்ன தப்புன்னு சொல்ற? இப்ப தெரியுது, நீ சொல்லும் போதே தெரியுது இன்னும் நீ அந்த தப்ப உணரலன்னு சொல்லிட்டு. நீ சிந்துவ பேசுறதுக்கெல்லாம் உனக்கு அது அறிவதே கிடையாது. சிந்து என்னுடைய ஒய்ஃப், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஸ்னேகா கடுப்பாயிட்டு சிந்துவை பாத்துட்டு இருக்காங்க. சிவா பேசுறதெல்லாம் சிந்து கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.